ஓகே. ஸோ இன்னைக்கு நான் பேசிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, டெவாப்ஸ்னா என்ன, டெவாப்ஸ் ஐடியில் எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க, க்ளவுட்னா என்ன. ஸோ ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, வாட் இஸ் த ரோட் மேப் டு லேர்ன் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஒரு கம்பெனி எப்படி அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க டெவாப்ஸுக்கு ப்ரோக்ராமிங் தேவையில்லை, க்ளவுடுக்கு ப்ரோக்ராமிங் தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ அதோட மித்ஸ்னா என்ன, மித்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ரியாலிட்டி படி என்ன, எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு விஷயத்துமே, இது எல்லாமே எண்ட் டு எண்ட் இருக்க போகுது. தென் ஒரு கம்யூனிட்டியாக கரியர் பாட் வந்து என்னென்ன சப்போர்ட் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அது ஃபுல்லாக எண்ட் டு எண்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கரியர் பாட். ஸோ வெல்கம் டு கரியர் பாட். ஸோ கரியர் பாட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு 1 month பேக் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இட்ஸ் அ ஃப்ரீ கம்யூனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கரியர் கைடன்ஸ், ஸோ அவங்களுக்கு ஒரு ஜாப் அசிஸ்டன்ஸ் அது போல் கொடுக்குறதா. பிகாஸ் நிறைய இடத்துல பே பண்ணி ஏமாந்துடுறாங்க. ஸோ பே பண்ணுற அளவுக்கு அது ஒர்த் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை ஸோ ஃப்ரீயாக சொல்லி தரத்துக்கு ஐம் கிரியேட்டட் கரியர் பாட். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ராகுல். ஸோ ஐம் 2023 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். 1 year ஆக போகுது. லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். Currently I'm working as a software quality engineer at Red Hat. So in Pune. ஸோ பூனே பேஸ், அவங்க யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ பூனே தான் என்னோடய ஒர்க்கிங் ஏரியா. ஸோ நான் ரெட் ஹேட்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ரிமோட் ப்ரொஃபைல் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு சாஃப்ட்வேர் குவாலிட்டி இன்ஜினியர், பட் மோஸ்ட்லி ஏஎம்எல் ஆஸ் வெல் அஸ் டெவாப்ஸ் டூல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் எங்களுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்பெனி. ஆல்மோஸ்ட் எல்லா நியூலி அவைலபிள் டெக்னாலஜிஸ் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு காட்டுறதுக்கு, தென் எப்படி அது வந்து ஒரு ஐடியில் எப்படி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது, இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த வெபினார். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஸோ டெவாப்ஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னால் என்ன அப்படின்னு. பிகாஸ் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சும்மா ரேண்டமாக போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பர்சனல் ப்ராஜெக்ட்ஸுன்றது வேறு. பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். தென் அந்த ஐடியாவை டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படும், அது எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸோ பிளானிங்காக நம்ம ப்ராஜெக்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், ஸோ யாருக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம்னால் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ ஸ்னாப்சாட்னா எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், ஸோ எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணுவோம். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்தோம், ஒரு ஃபேஸ்புக் எடுத்தோம்னா ஸோ பீப்புளால் கனெக்ட் பண்ண முடியும், சேட் பண்ண முடியும் சீம்லெஸ்ஸாக. ஸோ வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு ரஃப் டிராஃப்ட் மாதிரி, ஸோ ஃபேர் டிராஃப்ட், ரஃப் டிராஃப்ட் நம்ம ஒன்று எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான். ஸோ என்னென்ன பிளான் பண்ணுவோம், மொத்தமாக எவ்வளோ ஸ்ட்ரென்த் தேவைப்படுறது எல்லாமே வந்துட்டு ஒரு ரஃப் லே அவுட்டாக போடும். தென் கரெக்டான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன செக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஏஜ் கேட்டகரி பீப்புள் இவங்க தான், இவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதில் தான் இருக்குது. ஸோ அந்தமாதிரி எல்லாமே ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு இது பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரியாக்ட் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஜாவா ஸ்கிரிப்டில் ஆங்குலர் யூஸ் பண்ண போகிறோமா, அது டெஸ்டிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், பேக் எண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், பைத்தான் வந்து ஸ்கேலை பார்க்க முடியுமா, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணலாமா, இதை இல்லைனா வந்துட்டு நம்மளோட ஓன் சர்வர்ஸில் ஹோஸ்ட் பண்ணலாமா, க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணால் இது வந்து அஷ்யூர் போகலாமா, ஏடபிள்யூஎஸ் போகலாமா, இந்த மாதிரி எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையுமே வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுறது தான் செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் வந்து டிசைன். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். பிகாஸ் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா இருந்தால் தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறது வந்து நோஷன்னு ஒரு டூல். ஓகே. ஸோ இந்த நோஷன் டூல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டியாக இருக்கும், யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஒரு டிசைன் தான். ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் யூஸருக்கு இருக்கணும், சர்ச் பாக்ஸ் இருக்கணும், ஹோம் இருக்கணும், செட்டிங்ஸ்லாம் ஈஸியாக இருக்கணும், தென் கேலண்டர், டெம்ப்ளேட்ஸ், ட்ராஷு, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், ஸோ இது எல்லாமே ஈஸியாக இருக்கணும். ஸோ இந்த மொத்த பேஜுமே டிசைன் பண்ணுறது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் இப்படி தான் நடக்கணும். ஸோ இப்போ நான் இதை பேக் பண்ணேன்னா இது எப்படி பேக்கில் போகுது, ஸோ இது எப்படி ஃப்ரண்ட்டில் வருது, ஸோ இது போல் இது எல்லாமே வந்துட்டு ஒரு டிசைனிங் ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல் டிசைனிங் ப்ராசஸ். ஸோ எங்கே எந்த இடத்துல இருக்கணும், இங்கே தான் வந்துட்டு யூஎக்ஸ் டிசைனர்ஸ், யூஐ டிசைனர்ஸ், ஸோ அவங்க எல்லாருமே ப்ளேக்கு வருவாங்க. ஓகே.
ஓகே. ஸோ தேர்ட் ஃபேஸ். ஸோ ஃபோர்த் ஃபேஸ் என்னன்னா ஆக்சுவல் கோடிங். ஸோ டிசைனர்ஸ் கிட்ட இருந்து டிசைன் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம கோடிங் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் தனியாக நடக்கும், பேக் அண்ட் தனியாக நடக்கும். ஓகேவா? இது எல்லாமே நான் உங்களுக்கு டெவாப்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அப்கமிங்னு சொல்கிறேன். எப்படி வந்துட்டு மல்டிபிள் பீப்புள் கொலாபரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாமே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கோடிங். கோடிங்கில் என்ன பண்ணுவோன்னா ரியலாக அந்த டிசைனுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி நம்ம தான் கோட் பண்ணணும் ஃப்ரண்ட் அண்டுக்கு. ஸோ அவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எங்களுக்கு ஆங்குலரில் வேணும், வியூ ஜேஎஸில் வேணும் அப்படின்னா, ஸோ வி டெவலப் ஒரு வெப்சைட்டோ ஒரு வெப் அப்ளிகேஷனோ அவங்க சொன்ன மாதிரி பண்ணுவோம். இவ்வளோ ஸ்கேலப் ஆகணும், இவ்வளோ யூசர்ஸ் எங்களுக்கு வருவாங்க, ஸோ இந்த கண்ட்ரியில் ஸ்கேலப் ஆகணும், அது எல்லாமே. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணோன்னே இப்போ தான் இம்பார்ட்டண்டான பார்ட் டெஸ்டிங் பார்ட். ஓகே. ஸோ டெஸ்டிங் பார்ட் வந்து ஏன் ஒரு அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா, ஸோ யார் வேணால் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிடலாம். பட் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு எப்படி நம்ம சொல்லுவோம், அதோட குவாலிட்டி தான். ஓகே. ஸோ அந்த குவாலிட்டியை பொறுத்து அந்த ப்ராடக்ட் நம்ம எங்கே வேணால் வாங்கலாம். ஸோ ஒரு நார்மல் ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் வாங்குறதுக்கும் அமேசானில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அவங்க பிகாஸ் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ்னால் அவங்களோட கஸ்டமர் குவாலிட்டி. ஸோ அந்த கஸ்டமருக்காக அவங்க கொடுக்குற எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, ஸோ அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸோ அது போல் ஒரு ப்ராடக்ட்டுமே குவாலிட்டி இருக்கும். ஸோ டெஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். ஓகே. விச் இஸ் ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க, என்னென்ன ஒரு ஆக்சுவலான காசஸ் வரப்போகுது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு பிளாங்க் பேஜ் வரதா இருக்கட்டும், ஒரு யூஆர்எல் வந்துட்டு அந்த சர்வரை ரீச் பண்ண முடியாமல் போகட்டும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகே. ஒரு யூஸருக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஏகப்பட்ட எரர்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெஸ்டிங் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரு யூஸருக்கு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை எண்ட் டு எண்ட் டெஸ்ட் பண்ணி எந்த ஒரு எரரும் வராமல், மேக்ஸிமம் ஒரு 90% எரர் வராமல் இருக்கிறது, அதுதான் டெஸ்டிங் ப்ராசஸ். தென் டெப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட்டை லோக்கலாக என்னோட டெவலப் பண்ணிக்கலாம். டெவலப் பண்ணிட்டுனா அதை வந்துட்டு யூஸர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் என்னோட யூஆர்எல் ஒர்க் ஆகாது. பிகாஸ் அது என்னோட லோக்கல் சிஸ்டம். ஸோ இதை நான் வந்து ஒரு இடத்துல ஒரு சர்வரில் போடுறேன், ஒரு க்ளவுடில் போடுறேன், அது சம்திங் வேறு ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கிட்ட கொடுக்குற ஒரு வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு டொமைன் அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த டொமைன் அட்ரஸ் மூலமாக யூசர்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் டெப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். ஓகேவா? இப்போது ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். ஸோ எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெவாப்ஸ்ன்றது ஒரு டெக்னாலஜி கிடையாது, ஒரு டூல் கிடையாது. ஓகே. டெவாப்ஸ்ன்றது ஒரு மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்பர்ஸ் தனியாக இருப்பாங்க, ஆப்ரேஷன் டீம்ஸ் தனியாக இருப்பாங்க. ஓகே. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோடிங் பார்ட் பண்ணுவாங்க அண்ட் டெஸ்டிங் சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. டெஸ்டர்ஸ்ன்னு தனியாக அதுக்கு இருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து டெவலப்பர்ஸ் ரிலேட்டடாக வந்துடுவாங்க. தென் இந்த டெப்ளாய்மெண்ட் பார்ட் இருக்குல்ல, இது வந்து ஆப்ரேஷன் டீம் பண்ணும். ஆப்ரேஷன் டீம்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவார். ஸோ அந்த ரன் டைம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தனியாக இருப்பாங்க, சர்வர் அட்மின் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோட் ஓடுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போ என் சிஸ்டமில் ஓடுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்பிஎம் பேக்கேஜஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். பைத்தன் டெவலப்பர்னா பிப் பேக்கேஜஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகே. சரி. ஸோ இந்த டிபெண்டன்சி எல்லாமே அந்த சர்வர் என்வாயன்மெண்ட்லேயும் இருக்கணும். ஸோ என் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு இந்த லைப்ரரிஸ், இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னா அது செட் பண்ணிட்டு அதுதான் ஆப்ரேஷன்ஸ் டீமோட ஒரு ஒர்க். ஓகே. ஸோ டெவாப்ஸ்ன்றது என்னென்னா ஒரு ப்ராக்டிஸ். ஸோ டெவலப்பர்ஸும் ஆப்ரேஷன்ஸ் டீமும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ சைட் பை சைட் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ தட் என்னென்னா ஒரு ஸ்பீடாக இருக்கும் ப்ராசஸில். ஸோ டெவாப்ஸ் வரத்துக்கு முன்னாடி இனிஷியலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஸர்கிட்ட போயிடும். யூஸர் எதனா ஒரு பக்கு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஓகே. ஸோ யூஸர் ஒரு பக் கண்டுபிடிச்சாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போ பக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் டீமுக்கு ஒரு டிக்கெட் டிக்கெட்னா ஒரு இஷ்யூ. ஓகே. க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா தென் மறுபடியும் கோடிங் டீமுக்கு அனுப்புவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு என்ன பக்குன்னு இது பண்ணுவாங்க. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு டெஸ்டிங் டீம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே இது சால்வ் ஆகிடுச்சு. தென் மறுபடியும் டெப்ளாய்மெண்ட் டீம். ஆக்சுவலாக இது எவ்வளோ நாள் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் எடுக்கும்னா 2 months எடுக்கும், 3 months எடுக்கும் ஒரு சின்ன பக்குக்கு. ஓகே. ஸோ டெவாப்ஸ் என்ன ஆக்சுவலி அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு லூப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க டெவாப்ஸை. ஓகே. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பக் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பக் கோடிங் டீம் போகும். கோடிங் டீமில் உடனே அது முடித்த உடனே அது டெஸ்டிங் டீம் போகும். டெஸ்டிங் டீம் முடித்த உடனே டேரெக்டாக டெப்ளாய்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து சிஐசிடின்னு சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டெவாப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம 1 hourலேயும் க்ளோஸ் பண்ணலாம் அந்த பக்கை. 1 or 2 days. ஸோ 1 or 2 days எப்படி இருக்குது, 3 months 4 months எப்படி இருக்குது. ஓகேவா?
ஸோ டெவாப்ஸ்னால என்ன ஒன்றுனா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எத்தனை வேர்ஷன் வேணால் ஸ்பீடாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகே, உங்கள் ப்ராடக்ட்டுக்கான யூசர் கவுண்ட் அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் அப் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி டெவாப்ஸ்ன்றது வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு மேனுவலாக யாருமே இல்லாமல் எல்லா ப்ராசஸுமே ஆட்டோமேட் பண்ணுறது. ஓகேவா, பேசிக்கலி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறதுனா எப்படின்னா முக்கியமான ஃபேஸ் இதுதான். ஓகே, பில்ட் பண்ணுறது, பில்டுனா கோடிங் ஃபேஸ். ஓகே, ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இது வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறது, டெப்ளாய் பண்ணுறது, இந்த 3 பார்ட்டையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் டெவாப்ஸ். ஓகே, ஸோ இதுதான். ஓகே, பில்டிங்னா ஒரு வெப் ஆப் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, பண்ணதுக்கப்புறம் அந்த வெப் ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். நிறைய பேர் QE இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் டெப்ளாய்மெண்ட் டீம் போகும். டெப்ளாய்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, இந்த டெப்ளாய்மெண்ட் அதாவது இந்த ஃபைல் அப்ளிகேஷனோட ஃபைல் சோர்ஸ் கோட் எல்லாமே எடுத்து ஒரு ப்ரொடக்ஷன் சர்வரில் போடுவாங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த 3 ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணுறது தான் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸோட ஒர்க். ஓகே, க்ளவுட் இன்ஜினியர்ஸ் யார் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது வந்து சர்வர் ப்ரொடக்ஷனில் நம்மளோட ப்ரொடக்ஷன் சர்வரில் பண்ணுறோம் அப்படின்னா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் தேவைப்பட மாட்டாங்க. பட் இன்ஸ்டட் நம்ம போயிட்டு ஒரு அஷ்யூராக இருக்கட்டும், ஒரு கூகுளாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்துட்டு ஒரு அமேசானாக இருக்கட்டும், AWS அவங்களோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோட கோடை ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட நம்ம சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு வந்து இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் சர்வர்னால் செக்யூர்டாக இருக்கும், யாராலுமே வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் க்ளவுடில் அப்படி இல்லை, ஒரு ரூல்ஸுமே நீங்கள் தான் செட் பண்ணணும். எந்த டொமைன்லேருந்து ரெக்வஸ்ட் வரணும், எந்த டொமைன்லேருந்து வரக்கூடாது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாரி சொல்லுவாங்க, பாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ யார்கிட்டேருந்து ஆக்சஸ் வந்தால் எடுத்துக்கணும், யார்கிட்டேருந்து ஆக்சஸ் வந்தால் எடுத்துக்கூடாது. ஓகேவா, ஸோ இது வந்து ஐஎம் ரோல் நிறைய செட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ க்ளவுடில் ஒரு என்டையர் அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்துட்டு க்ளவுட் இன்ஜினியர்ஸோட வேலை. ஓகே, அதில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்று என்னென்ன அப்படின்னு நம்ம போவோம். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் ரோட் மேப். இப்படி தான் ஒர்க் ஆகும், ஒர்க் ஃப்ளோன்றது. ஓகே, ஸோ நான் சிம்பிளாக தான் டெவாப்ஸ்ன்றது ஒரு கல்ச்சர். ஓகேவா, யாருன்னா வந்து உங்ககிட்ட டூல்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு டெக்னாலஜி தான் டெவாப்ஸ்னா, டெவாப்ஸ் இஸ் நாட் அ டெக்னாலஜி. ஓகே, இட் இஸ் அ கல்ச்சர் அடாப்டட் பை ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஒரு டெவலப்பர்ஸும் ஒரு ஆப்ரேஷன் டீமும் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், அதை நம்ம ஸ்பீடாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா, டெவாப்ஸ்னால் நம்மளோட ஆட்டோமேஷன் அதிகமாகும். ஆட்டோமேட் பண்ணோன்னா ஸோ மேனுவலான பீப்புள் வந்து நிறைய பேர் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மேனுவல் டெஸ்டிங் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் போயிட்டு இங்கே இருக்க ஒரு பட்டன் ஒன்றுத்தையுமே நான் செக் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராசஸை நான் வந்துட்டு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணிடுறேன். செலினியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரொபாட் ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஓகே, ஸோ வி யூஸ் தோஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் டு ஆட்டோமேட் த டெஸ்டிங். ஓகே, ஸோ ஆட்டோமேட் பண்ணி என்ன பண்ணும், இந்த அட்வான்ஸான ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன பண்ணால் அதுவே வந்துட்டு ஒரு நமக்கு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ வி ஹேவ் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டில் எந்த டெஸ்ட்டெல்லாம் ஃபெயில் ஆகுது, என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு, என்னென்ன டெஸ்ட்டு வந்து ப்ரோக் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏன் அது ப்ரோக் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்து அதை செக் பண்ணி டெவலப்மெண்ட் டீமோட மறுபடியும் கண்டினியூஸாக அதை ஆட்டோமேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை ஆட்டோமேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் இதை மொத்தமாக கோடை வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஆட்டோமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த எண்ட் டு எண்ட் டெஸ்டிங்கே எனக்கு வந்து 1 or 2 hours முடிஞ்சிடும். ஓகே, இது நான் மேனுவலாக பண்ணேன் அப்படின்னா மேபி 2 days 2 weeks கூட ஆகும். ஓகே, அது ப்ராடக்டோட சைஸை பொறுத்து இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இதை நம்ம ஆட்டோமேட் அதனால தான் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து ஸ்பீடாக வந்துட்டு அந்த பக்கை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு நம்ம வந்துட்டு ஒரு அடுத்த வேர்ஷன் பக் ஃபிக்ஸ் வேர்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, தென் குவாலிட்டி, எந்த ஒரு ப்ராடக்ட்னுமே அதோட குவாலிட்டி தான் வந்து நிர்ணயிக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டான ப்ராடக்டா, இந்த ஒரு சாஃப்ட்வேர் பெஸ்ட்டான சாஃப்ட்வேரா அப்படின்ட்டு. நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வால்மா எவ்வளவோ யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க டெஸ்டிங்ஸ் ஆக்சுவல் ஆட்டோமேஷன் எல்லாமே. 1 second. மீட்டிங் போது பாருப்பா, என்ன வேணும் சும்மா வரணும் உட்காந்து போடலாமா? இல்லை இல்லை போட பேசி போடுறேன் கொஞ்ச நேரம்ப்பா. ஓகே, ஸோ கேன்வா யூஸ் பண்ணியிருப்பீங்க. கேன்வாவுமே அப்படி தான், கேன்வான்றது எவ்வளோ ஒரு பெரிய டூலாக இருக்கும். பிகாஸ் அதில் வந்து நிறைய எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆட்டோமேஷன் இருக்கும், டெஸ்டிங் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்தமாரி மானிட்டர் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்கிறது தான், ஒரு ப்ராடக்ட் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி மானிட்டரிங் எப்படி என்னென்னா அது வந்து நான் சொல்கிறேன் என்ன டெவலப்ஸ் பெர்ஸ்பெக்டிவில். பிகாஸ் ஸோ மானிட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, ப்ரொடக்ஷனில் கரெக்டாக ஸ்கேல் ஆகுதா இல்லையா, ஸ்கேல்ன்றது என்ன எல்லாமே நான் சொல்கிறேன் பேக்கில்.
ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி எண்ட் டு எண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது, இது எல்லாமே மானிட்டர் பண்ணி எதனா சம்திங் ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா நம்ம உடனே போயிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஸோ இந்த ப்ராடக்ட் டெவாப்ஸ்ன்றது ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட்டை குவாலிட்டியாக கொடுக்கறது, ஓகேவா, எண்ட் டு எண்ட் ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் எதுக்காக டெவாப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறது சிஸ்டம் அட்மின்ஸ் இருப்பாங்க, சர்வர் என்வாயன்மெண்ட்ஸை, சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒன்றுத்துக்குமே ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செட் ஆஃப் டூல்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செட் ஆஃப் ஆட்டோமேஷன் டூல்ஸு, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், டாக்கர், குபர்னெட்டிஸ், ஓப்பன் ஷிஃப்ட், ஓகே, ப்ரொமீத்தியஸ், கிரஃபானா, ஜென்கின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டெவாப்ஸ் டூல். அந்த டூல்ஸ் வச்சு இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி ஸோ அவங்க எவ்வளோ ஸ்பீடாக அந்த குவாலிட்டி ப்ராடக்ட்டை யூசர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து டெவாப்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எப்படி டெவாப்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா, எல்லாமே கொலாபரேஷன் தான் நான் உங்களுக்கு சொன்னது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு கிட்டுன்னு ஒன்று இருக்குது. கிட்னா என்ன அப்படின்னா, அது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சிங்கிளாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை காப்பி வேணால் வச்சுக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணணும் அவசியம் இல்லை. பிகாஸ் இதே நீங்கள் ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, வேர்ல்டு ரிமோட் டீம்லேருந்து, அதாவது வேர்ல்டுலேருந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து உங்கள் கோடுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணும் இது அப்படின்னா, ஸோ யார் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே, ஸோ யார் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கு வந்து இதுக்கு ஆக்சஸ் இருக்குது, ஸோ இந்த கோடில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணலாம். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு டேரெக்டாக சோர்ஸ் கோடை சேஞ்ச் பண்ணாங்கன்னா அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே வேர்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டுன்ற ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக். ஓகே, ஆல்ரெடி நம்ம யூடியூப் வீடியோவில் இருக்கும், கிட்டப் நான் ஆல்ரெடி டீச் பண்ணது தான். ஸோ டைம் இருந்தால் பாருங்கள், அதில் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலாக டெவலப்பர்ஸ் இந்த கோடை வந்து கிட்டுக்கு புஷ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, கிட்டுக்கு புஷ் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்டில் வந்து நம்ம சில கிட்டப் ஆக்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து சிஐசிடி டூல்ஸ். சிஐசிடினா என்ன? கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ஆர் டெப்ளாய்மெண்ட். ஓகே, இதுதான் வந்துட்டு கண்டினியூஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன இது அப்படி பண்ணோம் அப்படின்னா, ஸோ கண்டினியூஸ் சில டூல்ஸ் இருக்குது, இந்த ஜென்கின்ஸ்னு இருக்குல்ல, ஸோ இங்கே ஒரு டவல் வச்சுருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ இதுதான் ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின், டிராவிசிஏ, இவங்க எல்லாமே சிஐ டூல். ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெஸ்டிங், இந்த கிட்டப் ஆக்ஷன் கிட்டில் இருந்து சோர்ஸ் கோடை புல் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன டெஸ்டிங்க்கு நிறைய இது இருக்குது. ஓகே, நீங்கள் எதுனாலும் டெஸ்டிங்ஸ் ரன் பண்ணலாம். சோனார் கியூப் இருக்குது, குவாலிட்டி அனாலிசிஸ்க்கு, கவரிஃபை இருக்குது, நிறைய செக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் கிட்டப் ஆக்ஷன்ஸில் நீங்கள் நேட்டிவாக செக் பண்ணுங்கள். கிட்டப் ஆக்ஷன்ஸ்றது ஒரு சிஐசிடி டூல்ஸ். டெஸ்டிங்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அதில் கோடு எல்லாமே வச்சுடுவோம். அந்த கோட்லேருந்து இதை எடுத்து அந்த ஆட்டோமேஷன் எல்லாமே பண்ணி பார்க்கும், பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் சென்ட் பண்ணும். ஓகே அப்படின்னா இது என்ன பண்ணும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னா, டேரெக்டாக வந்து டாக்கர்னு ஒன்று இருக்குது. டாக்கர்னு ஒரு டூல் இருக்குது. ஓகே, ஸோ டாக்கர் டூலுக்கு இது வந்து இமேஜாக பில்ட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு ஒரு பேசிக்காக இமேஜ்னா என்ன அப்படின்றது அது ஒரு டெவாப்ஸில் வந்து பெரிய கான்செப்ட்ஸ். டாக்கர்னா என்ன, குபர்னெட்டிஸ்னா என்ன, நான் பேசிக்காக சொல்கிறேன். இனிஷியலாக நம்ம வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வர்ச்சுவல் மிஷின்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுறது லினக்ஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ லினக்ஸில் வந்து எனக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லினக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் விண்டோஸ் போகணும், ஆல்ரெடி நான் டூயல் பூட்டில் போகணும். ஓகே, ஸோ வர்ச்சுவல் மிஷின்ஸ் என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறது தான் வர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ இதுக்குள்ளேயே வர்ச்சுவல் மிஷின் ஏற்றிட்டு இதுக்குள்ளே நான் விண்டோஸ் ரன் பண்ணலாம். பேசிக்காக சர்வர்ஸில் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ச்சுவல் பாக்ஸ் ஏற்றிடுவாங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு வர்ச்சுவல் பாக்ஸ் ஆல்ரெடி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக, விஎம்வேர், ஹைப்பர்வைசர் அந்தமாரி. ஓகே, ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. க்ரியேட் பண்ணி ஒன்றுத்தில் வந்து ஒரு அப்ளிகேஷனும் ஒன்று தேவைப்படும். இப்போது சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து விண்டோஸ் பெஸ்ட்டாக இருக்கும், மோஸ்டான அப்ளிகேஷன் வந்து லினக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணிடும். இது வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, என் ஆப்புக்கு வந்து 200 MB தான் தேவைன்னா, இது மொத்தமாக வந்து 20 GB வச்சுருக்கோம், மீதி இருக்கிற எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேவா, ஸோ இது மாதிரி நிறைய இது இருக்குது, அதில் கொஞ்சம் டவுன்ஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதை இது பண்ணுறதுக்கு தான் டாக்கர் வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ராஜெக்ட். டாக்கர் என்ன பண்ணோம் அப்படின்னா, டாக்கர் அது ஒரு இமேஜாக பில்ட் பண்ணிவிட்டு நம்ம குபர்னெட்டிஸ்க்கு அனுப்புவோம். குபர்னெட்டிஸ் வந்து நீங்கள் பெரிய லெவல் அப்ளிகேஷனாக இருந்தால் தான் ஸோ உங்களுக்கு வந்து குபர்னெட்டிஸ் தேவைப்படும். ஓகேவா, பிகாஸ் ஸ்கேலப் பண்ணுறதுக்கு அந்தமாரி கான்செப்ட்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெப்ளாய்மெண்ட். லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் AWSல போடலாம், என்ன இதில் வேணால் நீங்கள் டெப்ளாய் பண்ணுறது. ஸோ இதுதான் ஒரு பேசிக் டெவாப்ஸ்ன்றது. இந்த பில்ட் பண்ணுறது, அதாவது கோடிங் ஃபேஸ், டெஸ்டிங் ஃபேஸ் அண்ட் டெப்ளாய்மெண்ட், இந்த 3 ஃபேஸையுமே ஆட்டோமேட் பண்ணுறது தான் டெவாப்ஸ். ஓகே,
ஸோ இப்போ வந்துட்டு டெவாப்ஸ் நீங்கள் வந்துட்டு இதுதான் பேசிக் டெவாப்ஸ் கான்செப்ட். இன்னும் உள்ளே போனால் இன்டெப்த்தாக நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி வந்து பேசிக்காக ஒரு கரியர் ரோட் மேப் என்னென்ன நீங்கள் பண்ணணும் டெவாப்ஸ் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறேன், டெவாப்ஸ் ரோட் மேப். ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. டெவாப்ஸில் டெவ்செக்ஆப்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, எம்எல் ஆப்ஸ் இருக்குது, ஏஐ ஆப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டெவாப்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னு. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான திங்ஸ் என்னென்ன, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், நீங்கள் டெவாப்ஸ்க்கு மூவ் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், அரௌண்ட் நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் எனி ஒன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிட்டப்னு ஒரு டூல் இருக்குது. ஓகே, கிட்டப்ன்றது ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டப். இதில் தான் வந்து நம்ம சோர்ஸ் கோட் எல்லாமே இருக்கும். ஓகேவா, இது வந்து நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கிட்டப் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, அதுதான் வந்து ரொம்ப மேண்டரி. அதுக்கப்புறம் ஒரு டூல்ஸை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட்ஸாக பண்ணி பாருங்கள். ஸோ டெவாப்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரியோ ஒரு இது மாதிரியோ கிடையாது. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டு போகிறது. டெவாப்ஸ்னு செட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகேவா, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுற ஒர்க்கே உங்களோட ஒர்க் தான். ஸோ அந்த அதை பற்றின எல்லா நாலேஜுமே உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த ஓகே, ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அந்த இது எல்லாத்தையுமே டெப்ளாய் பண்ணுற வேலை உங்களுதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணால் உங்களுக்கு எல்லா கோட் பேஸை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா, ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படின்னா ஒரு டூல்ஸ், இப்போ நீங்கள் டாக்கர் கற்றுக்குறீங்க, கிட்டப் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டாக்கர் கற்றுக்குறீங்க, குபர்னெட்டிஸ் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் கற்றுக்கின டூல்ஸ் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். தென் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நோ ஒன் கோயிங் டு ட்ரஸ்ட் யூ. ஓகேவா, பிகாஸ் அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் இல்லை. ஸோ அவங்க ட்ரஸ்ட் பண்ணோன்னா வி ஆர் சாலிட் ப்ரூஃப். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது தான் கிட்டப்பில். நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு பிளாகாக க்ரியேட் பண்ணி போடலாம். ஓகேவா, தென் வந்துட்டு இன்ட்ரிபியூட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் கோடிங் இன்ட்ரி ரிலேட்டட் அது வருவோம். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வச்சுக்கோங்க நாலேஜ் தான். வாட் எவர் சர்டிஃபிகேஷன் நீங்கள் க்ளவுடில் பண்ணியிருந்தாலுமே நிறைய பேர் போய் இன்ஸ்டியூட்டில் காசு கட்டி படிக்கிறீங்க, தட்ஸ் டோட்டலி வேஸ்ட். அந்த சர்டிஃபிகேஷனால் ஒரு யூஸுமே இல்லை. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு நாலேஜ் வருதா, தட்ஸ் குட். ஸோ அது உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதிப்படி எந்த ஒரு இதுக்குமே அந்த இன்ஸ்டியூஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷன்றது நீங்கள் எக்ஸாம் எழுதி எடுக்கணும். ஓகே, ஸோ இது நிறைய ஏடபிள்யூ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அஷ்யூர், கூகுள் க்ளவுட், லினக்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, லினக்ஸ்லேயே ரெட் ஹேட் சர்டிஃபிகேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ எல்எஃப்சிஎஸ்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, தென் சிஎன்சிஎஃப் இருக்காங்க, அதில் குபர்னெட்டிஸ், டாக்கர், இந்த மாதிரி வேலிடான சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ க்ளவுட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அசோசியேட் லெவலில் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அஷ்யூர் இஸ் குட், பட் ஏடபிள்யூஎஸ் ப்ராக்டிஷனர் நீங்கள் சொன்னீங்கன்னா அது அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. அசோசியேட் லெவல்ன்றது என்னென்னா ஒரு லெவல் 2 மாதிரி. ஓகேவா, அதில் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸாக நீங்கள் பண்ணணும். தென் லினக்ஸ் வந்து டெவாப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். ஓகேவா, பிகாஸ் அதை நான் என்னன்னு சொல்கிறேன். தென் மீதி சர்டிஃபிகேஷனாக உங்களோட இது தான். ஓகே, ஸோ இந்த ரோட் மேப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு எல்லா வீடியோஸ்க்கான ரிசோர்ஸும் இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ண நோட்ஸ், அந்த நோட்ஸ் உங்களுக்கு காமிச்சேன்ல, இதுமாதிரி நான் மல்டிபிள் நோட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ நான் லேர்ன் பண்ணது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணி நோட்ஸாக வச்சுருக்கேன். இந்த நோட்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இந்த டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னென்னா வாட் இஸ் டெவாப்ஸ். ஓகேவா, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பட் நீங்கள் இன்னொரு கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ரெஃபரன்ஸை செக் பண்ணுங்கள். தென் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு. தென் வர்ச்சுவலைசேஷன் விஎம். ஓகேவா, இது நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நிறைய ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுதான் வந்துட்டு டெவாப்ஸோட ஒரு ஃபவுண்டேஷனே இதுதான். ஓகே, எப்படி வர்ச்சுவலைசேஷன் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் டாக்கருக்கு மூவ் பண்ண முடியும். அப்போ தான் டாக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு ஹைப்பர்வைசர்னால் என்ன, ஸோ ஒரு சிஸ்டம்குள்ளே இன்னொரு சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, வர்ச்சுவல்னால் என்ன, விஎம்னா என்ன, விஎம் இமேஜஸ்னால் என்ன, ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ
அதுக்கு நீங்கள் இந்த இது பாருங்கள். வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, தென் அது நோட்ஸ் இருக்குது. தென் லினக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லினக்ஸ்ன்றது ஒரு டூல் மாரி கிடையாது, அது ஒரு ஓஎஸ். இப்போ நீங்கள் எப்படி விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அதுமாதிரி லினக்ஸ் ஒரு ஓஎஸ். லினக்ஸில் என்ன, விண்டோஸில் வந்து எல்லாமே கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிடுவோம். பட் லினக்ஸில் வந்து மோஸ்ட்டாக கமெண்ட் லைன். ஓகே, இப்போ தெரியுதா? இது வந்து டெர்மினல்னு சொல்லுவோம் லினக்ஸில். நான் யூஸ் பண்ணுறது ஃபெடோரான்ற ஒரு லினக்ஸ். ஓகே, இது வந்து ரெட் ஆகுது. இதில் வந்து மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே கமெண்ட்ஸ் லைன்லேயே பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஓகே, ஏன் லினக்ஸ் வந்து டெவாப்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னா லினக்ஸ் இஸ் செக்யூர்டு. ஓகேவா, நீங்கள் விண்டோஸில் இருந்தாலுமே சரி, விண்டோஸ் கம்பெனிலே வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்லேயே லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா லினக்ஸ்ன்றது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே உங்களுக்கான வேர்ஷன் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லினக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எந்த ஒரு கோடாக இருந்தாலும் நீங்கள் டெப்ளாய் பண்ணும்போது லினக்ஸில் தான் பண்ணுவீங்க. நீங்கள் ஏடபிள்யூஎஸில் வர்ச்சுவல் மிஷின்ஸ் விஎம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அஷ்யூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் அது எல்லாமே லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் தான் மோஸ்ட்லி. ஓகே, 98% லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லினக்ஸோட பேசிக்ஸ் தெரியணும், ஒரு கமாண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆகுது, இது டெர்மினல்லாம் என்ன, ஸோ லினக்ஸ்க்கும் யூனிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது. ஸோ அதுக்கான நோட்ஸுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, எந்தெந்த டேரக்டரிக்குள்ளே நான் போகணும், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இதுலேயே. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் எல்லாமே நம்ம எப்படி வந்துட்டு ஒரு டெர்மினல் மூலமாகவே பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, இது வந்து ஃபெடோரா வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுமாதிரி நிறைய இருக்குது, ரெல் இருக்குது. பட் என்னோட பேசிக் இது வந்து நீங்கள் லினக்ஸ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உபுண்டுவில் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் உபுண்டு இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபர்ஸ்ட். ஓகே, இதில் வந்து ரெண்டு இது இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு பேசிக்ஸ், ஓகே, என்ன பேசிக்ஸாக லினக்ஸ்னால் என்னென்ன கற்றுக்கணும் லினக்ஸில் அப்படின்றது வந்துட்டு இந்த இதுவில் இருக்கும். தென் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் யார் அப்படின்னா, ஸோ ஒரு நீங்கள் வந்துட்டு விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அதில் யூசர்னு உங்கள் யூஸரை கிளிக் பண்ணி போவீங்க. இப்போ மல்டிபிள் யூசர்ஸை வந்துட்டு சர்வரில் மேனேஜ் பண்ணுறது, ஆர்எல்ஸ் நீங்கள் உங்கள் ஒர்க் போகிறீங்கன்னா ஒர்க் ப்ரொஃபைலை மேனேஜ் பண்ணுறது, இவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். மல்டிபிள் யூசர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு இது டெப்ளாய் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பார்த்துனாலுமே இது ஃபுல்லாக லினக்ஸ் கோர்ஸ் இது பேசிக்காக. ஓகே, நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர், பிகாஸ் டெவாப்ஸே இதை சுற்றி தான் ரிவால்வ் ஆகுது, கிட் அண்ட் கிட்டப். ஓகே, ஸோ நான் நோட் ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்னா என்ன, கிட்டப்னா என்ன, இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது, ஆஸ் வெல் அஸ் நோட்ஸும் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்னா, லினக்ஸ் பார்த்தீங்களா, லினக்ஸ்க்காக ஒரு லாங்குவேஜ் அது பேஷ்ன்றது. ஸோ இங்கே நம்ம டெர்மினல் ரன் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஸோ வந்துட்டு இந்தமாரி சொல்லலாம். இந்தமாரி ஒரு லினக்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் வந்து பேஷ், அதை வச்சு நம்ம நிறைய ஆட்டோமேட் பண்ண முடியும் சர்வரில். ஓகேவா, பட் நான் சொல்கிற இதை வந்துட்டு நான் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி தரேன், என்ன ஆர்டரில் படிக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா, இதை கொஞ்சம் வேறு மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சொன்னலாம், இது பேசிக்ஸ், இதை முடிச்சுட்டு லினக்ஸ்க்கு வாங்க. லினக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே கற்றுக்கிட்டு, தென் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், நீங்கள் ஐடியில் எந்த ஒரு டொமைன் நீங்கள் போனாலும் என்ன இருக்குன்னா நெட்வொர்க்கிங். ஓகேவா, பிகாஸ் ஐபினா என்னென்னு தெரியணும், டிசிபினா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், வாட் இஸ் பேக்கெட்ஸ் தெரியணும், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர்னால் என்ன, எப்படி டேட்டா பாஸ் ஆகுது, ஸோ ரவுட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய டாபிக். ஓகேவா, நீங்கள் ஆனால் அந்த நெட்வொர்க்கிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் ரொம்ப ஈஸி. பிகாஸ் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்றது ஐபி ஆக்சஸ், ஸோ நெட்வொர்க் குரூப்ஸ், NAT கேட்வே, ஓகே, SSL சர்டிஃபிகேட்ஸ், TLS, ஸோ இதுமாதிரி நிறைய நெட்வொர்க்கிங் டேர்ம்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கணும் இதில். ஓகே, நெட்வொர்க்கிங்க்கும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, CCNA. நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியராக போக போகிறீங்கன்னா யூ கோ ஃபார் தட். ஓகே, யாமல்ன்றது என்னென்னா, இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, இது வந்து டேட்டா சீரியலைசேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு ப்ரோக்ராமுக்கும் இன்னொரு ப்ரோக்ராம், இப்போ வந்து டாக்கர் இருக்குது, கிட்டப் இருக்குது, இது ஆர்எல்ஸ் வந்துட்டு ஒரு குபர்னெட்டிஸ் இருக்குது, இது ரெண்டுமே வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா they need some sort of language. ஓகேவா, விச் டாக்கரோட ரெக்வஸ்ட்டையும் குபர்னெட்டிஸோட ரெக்வஸ்ட்டையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி சென்ட் பண்ணுறது இருக்குல்ல, யாமல் அந்த வேலையை தான் பார்க்குது. ஸோ யாமல்ன்றது ஒரு ஃபைல். ஓகே, செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்டு ஃபைல்ஸ். ஓகே, யாமல்ன்றது அது ஒரு டேட்டா சீரியலைசேஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், டேட்டாவை நம்ம இப்படி தான் சென்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப் வந்து, அந்த ஆப்போட பேர் வந்து டெமோ, அதோட வெர்ஷன் 1.7. ஸோ அதை வந்து நீ என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது, நீ எங்கெங்கே டெப்ளாய் பண்ணணும், பொறுமையாக டெப்ளாய் பண்ணிக்கோ இந்த மாதிரி. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணு, இந்த போர்ட் யூசர் நேம்லாம் நீங்கள் வந்துட்டு நெட்வொர்க்கிங் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே,
ஸோ இது யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் வந்துட்டு YAML. ஓகேவா, ஒரு டிஃப்ரெண்ட் DevOps டூல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா வந்து ஒரு டேட்டா ஃபார்மேட்டில் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஜேசான் இருக்குல்ல, ஜேசானோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் YAML. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக YAML. ஸோ அடுத்து கண்டெய்னரைசேஷன் அண்ட் டாக்கர். ஸோ டாக்கருன்றது இப்போ இருக்க ட்ரெண்டிங் டெக்னாலஜி டாக்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, வர்ச்சுவலைசேஷனில் வந்து நம்ம 20 GB 30 GB யூஸ் பண்ணது we can யூஸ் மினிமைஸ் டு டாக்கரில் வந்துட்டு ஒரு 100 MB 200 MBலேயே நம்ம அந்த ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணிடலாம் விஎம்மில். ஓகேவா, டாக்கர் ஸ்பெசிஃபிக் டாபிக் இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு எல்லாருக்கும் டீச் பண்ணுறேன். ஓகே, இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ 3 to 5 members சேர்ந்து சொன்னீங்கன்னா ஸோ ஐ வில் டீச் யூ கைஸ். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது டாக்கருக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். தென் CI/CD, GitHub Actions, Jenkins, இவங்க எல்லாம் GitHub Actions அண்ட் Jenkins வந்து CI/CD டூல்ஸ். CI/CDன்றது ஒரு கான்செப்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் CI/CD அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஜென்கின்ஸ் வந்து CI/CDயில் ஒரு பாப்புலரான டூல். ஓகே, CI/CDனாலே எல்லாரும் யோசிக்கிற முதல் டூல் ஜென்கின்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ GitHub ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ வந்த டூல், GitHubோட நேட்டிவ் டூல் ஃபார் CI/CD. ஓகே, இதுவுமே வந்து சூப்பரான டூல் தான். ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் கற்றுக்கலாம். தென் ஸோ DevOps என்ன சொல்லுவாங்கன்னா, DevOpsக்கு ப்ரோக்ராமிங் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, க்ளவுடுக்கு ப்ரோக்ராமிங் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்று இல்லவே இல்லை. ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செம்ம அட்வான்டேஜ் உங்களுக்கு தான் இருக்கும். பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் இப்போ உங்களுக்கு ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்து ஹோஸ்ட் பண்ணுப்பா, டெப்ளாய் பண்ணுப்பான்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாவானா என்னென்னு தெரியணும், ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, எதனா ஒரு பக்கு வந்துச்சுன்னா அது எதனால் அந்த எரர் த்ரோ பண்ணுது, இந்த லைப்ரரி இல்லைன்னு அப்படியே அது சொல்லுது, அது உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். ஓகேவா, ஸோ அதுக்கு உங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு எண்ட் டு எண்ட் வந்து நீங்கள் டிஎஸ்சி எல்லாம் போகணும் அப்படிங்க ஆரம்பிச்சு. டிஎஸ்சி தெரிஞ்சுன்னா குட், பட் நீங்கள் வந்துட்டு லீட் கோட் 500 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், 1000 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அதெல்லாம் ப்ரோக்ராமிங். ஒரு ப்ரோக்ராமை எப்படி ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஒரு மற்ற டெவலப்பர்ஸோட கோடு போடுறாங்கன்னா அது என்ன அவங்க பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியணும். ஸோ தட்ஸ் ப்ரோக்ராமிங். ஓகேவா, ஸோ ப்ரோக்ராமிங் வந்து பைத்தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு. DevOpsக்கு பைத்தான், கோலாங். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் பைத்தான். ஓகே, குபர்னெட்டிஸ்ன்றது ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன். இப்போதைக்கு DevOpsல இருக்கிற ட்ரெண்டிங் டாபிக் குபர்னெட்டிஸ் தான். குபர்னெட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ஓப்பன்ஷிஃப்ட். ஓகே, ரெடாட் பக்கம் போனீங்கன்னா ஓப்பன்ஷிஃப்ட், ஆர் ஓப்பன் சோர்ஸ்னால் குபர்னெட்டிஸ். ஓகே, ஸோ குபர்னெட்டிஸ்ன்றது எதுக்குன்னா டாக்கர் சொன்னல, அது வந்து கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறதுனா அது ஒர்க் ஆகுதா, அதில் என்ன இஷ்யூஸ் இருக்கா, அது ஸ்கேல் அப் ஆகுதா இல்லையா, இது எல்லாமே செக் பண்ணுறது வந்துட்டு குபர்னெட்டிஸோட ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் வரும். க்ளவுடில் வந்துட்டு அஷ்யூர் இருக்குது, AWS, Oracle, GCP நிறைய இருக்குது. ஓகேவா, ஸோ நான் சொல்கிறது என்னென்னா சூஸ் ஒன். எதனா ஒரு பிளாட்ஃபார்ம் எடுங்க, இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு அப்படி இல்லை. ஓகேவா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணதில் வந்துட்டு அஷ்யூர் யூஸ் பண்ணாங்க. இப்போ இதில் வந்துட்டு AWS, அஷ்யூர், IBM, GCP எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது க்ளவுடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கான்செப்ட்ஸ் ஒன்று தான். இதுலேயும் வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவீங்க, AWSலையும் அஷ்யூர்லையும் கிரியேட் பண்ணுவீங்க. பட் AWSல வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்னு இருக்கும் அதோட நேம். அஷ்யூரில் வந்துட்டு அஷ்யூர் வர்ச்சுவல் மிஷின் இருக்கும். ஸோ நேம் only differs in every cloud providers. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிங்க, எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. AWSனா AWS, அஷ்யூர்னா அஷ்யூர். ஓகேவா, அப் டு யூ கைஸ். இது நெக்ஸ்ட்டு இன்ஜினிக்ஸ்ன்றது அதில் வெப் சர்வர்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் போகும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது தான். வெப் சர்வர்ஸ்னால் என்ன, சர்வர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே. அதர் டெக்னாலஜி, சோனார் கியூப் வந்து நான் சொன்ன டெஸ்டிங்க்கு ஒரு கோட் அனாலிசிஸ் டூலு, டெராஃபார்ம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் இதுதான் வந்து பேசிக்ஸ். இது வந்து அட்வான்ஸ். இது AWS SDK, அஷ்யூர் SDKன்றது நான் சொன்ன ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னா SDKன்றது அது ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஓகேவா, நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் வச்சு AWS லைப்ரரி போட்டோ 3ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அஷ்யூரில் நிறைய இருக்குது, OpenAI இருக்குது, அஷ்யூர் SDK இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த அஷ்யூர் CLI நிறைய இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு மேனுவலாக உட்காந்து 1000 VMs க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த AWS SDK வச்சு பைத்தான் வச்சு ஒரு சின்ன ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ஒரு 10-20 லைன்ஸில் நீங்கள் அதை ரன் பண்ணால் போதும், உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 200 VM வர்ச்சுவல் மிஷின்ஸோ எந்த ஒரு இதுவுமே உடனே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட்ஸ் வை ப்ரோக்ராமிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்டர்வியூ கிராக்கிங் நீங்கள் என்ன பண்ணணும், மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். என்னோட க்ளவுட் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன், ஆரக்கிளில் வச்சுருக்கேன், அஷ்யூரில் வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆனால் வந்துட்டு அது எதுவுமே ஒர்க் ஆகலை, அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. பட்
என் ப்ராஜெக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ நான் பிஎஸ்சி சிஎஸ் ஸ்டூடெண்ட், ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படித்தேன். பட் என்னால் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்குள்ளே போக முடிஞ்சதுன்னா என் ப்ராஜெக்ட்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எப்போவுமே ப்ராஜெக்ட். இந்த டூல்ஸ்லாம் சொன்னது, நான் அஸ்யூர் படிக்கிறேன் ப்ரோ, கண்டெய்னர் டாக்கர் படிக்கிறேன், குபர்நெட்டிஸ் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு ட்ரை டு கம்பைன் தோஸ் டூல்ஸ் அண்ட் டூ அ ப்ராஜெக்ட். ஓகே, ஒரு ஜென்கின்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டாக்கர் வச்சு கிட்டப் வச்சு அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். கிட்டப்பில் வந்து கோட் புஷ் பண்ணுங்கள், ஜென்கின்ஸ் ஆட்டோமேட் பண்ணி அந்த கோடை எடுத்து டாக்கர் இமேஜாக க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஒரு வர்ச்சுவல் மிஷினில் அதை பில்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட். இந்தமாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் ஸோ குட். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதை விட அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுக்காக சீட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சீட் ஷீட்னா என்னென்னா, ஒரு லாஸ்ட் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது இப்போ ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா சீட் ஷீட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட் ஷீட்டில் வந்து இப்போ பைத்தான் போகிறீங்க, ஜென்கின்ஸ் போகிறீங்கன்னா அதில் இருக்க எல்லா கமாண்ட்ஸு, எல்லா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ப்ரோக்ராமிங்கில் எல்லாமே வந்து ஷார்ட்டாக வந்துட்டு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட ஒரு மொத்த பேஜில் கொடுத்துக்கலாம். ஈஸியாக நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது சீட் ஷீட். தென் கம்யூனிகேஷன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஒரு விஷயம் தெரியலையா, ஸோ தெரியல பட் ஐ வில் லேர்ன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகேவா, அது ரொம்ப பெஸ்ட்டு. சும்மா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம், டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிட்டப் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இது என்னோடய கிட்டப் ப்ரொஃபைல். ஓகேவா? ஸோ இது நம்மளோட ரீட்மி, இதில் வந்து எல்லா நம்மளோட இதுவெல்லாம் இருக்கும். ஸோ கிட்டப் என்னென்னா, நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிறது தான் ரெப்பாசிட்டரி. ரெப்பாசிட்டரினா ஒரு ஃபோல்டர். ஓகேவா? இப்போ இது வந்தீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் எனக்கு தெரியுது, ஓகே, என்ன லாங்குவேஜஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஜூபிலி நோட் புக், பைத்தன், கோ, ரொபாட் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் நான் என்ன பண்ணேன். இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணது வந்து டெவாப்ஸ்க்காக பண்ணது. இது அதர் ப்ராஜெக்ட்ஸ் பைத்தன் வச்சு பண்ணது, என்னென்ன எவ்வளோ கோட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னென்ன ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் சோர்ஸ்ன்றதும் ஒரு பெரிய டாபிக். ஓகே, ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன ஆர்கனைசேஷனில் இருக்கேன், ஸோ இது எல்லாமே நான் என்னென்ன ஓப்பனிங் சோர்ஸ் கொடுத்துருக்கேன், இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறதுனா கிட்டப்பில் நம்ம ட்ராக் பண்ணலாம். ஓகே, ஸோ கிட்டப் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெடாட், ஐபிஎம் மாதிரி ஒரு பெரிய பெரிய ஓப்பன் சோர்ஸ் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா கிட்டப்பில் உங்கள் ப்ராஜெக்டை காட்டுங்க அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட், ஸ்ட்ரீம் சாட்டிஃபை, இது ஒரு ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் காட்டணும் அப்படின்னா ஐ வில் ஷேர் தோஸ் லிங்க். ஓகேவா? இந்த லிங்க்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோட சோர்ஸ் கோடு இருக்கா, ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்ற அந்த சோர்ஸ் கோடு இருக்குது, என்னென்ன ஆப்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. தென் இதுதான் டாக்குமெண்டேஷன். ஸோ அதோட ஒரு யூஐ யூஸ் பண்ணியிருக்கேன், அதை பற்றி ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, என்னென்ன ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன இதில் என்னென்ன இருக்குது அவைலபிளாக இருக்குது, அது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டை வச்சு நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணணும், உங்களோட இதில் என்னோடய ப்ராஜெக்டை ரன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மொத்த இதுவுமே கொடுத்துருக்கேன். ஓகே, என்னென்ன ஏஐ மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கேன், இது எண்ட் டு எண்ட் இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணால் ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற டைம் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ குறைஞ்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து ஓகே இவன் ஒர்க் பண்ணியிருக்கான், இதில் வந்துட்டு சம்திங் பண்ணியிருக்கான், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ இவன் வந்துட்டு ஆல்ஸ் எப்படின்னா ஒரு அத்தாரிட்டி வச்சுருக்கான், இவன் பண்ணியிருக்கான் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டப் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு இருக்குல்ல, இதுதான் யாமல். ஓகே, 2 ப்ராடக்ட் நடுவில் நம்ம, அதாவது 2 டூல்ஸ் நடுவில் டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் யாமல். யாமல் இஸ் டேட்டா ஷேரிங் லாங்குவேஜ்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டேட்டா சீரியலைசேஷன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ப்ராஜெக்டை டாக்குமெண்ட் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் கிட்டப் ஜீரா வச்சுட்டு, ஜீரான்றது ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகேவா? அதை வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான கோடு இருக்கும், எல்லா ஆப்ஸ்க்கான கோடு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணேன், எப்படி ஒர்க் ஆகும். ஒரு வாட்டி கிட்டப்பில் நான் கோட் புஷ் பண்ணும்போது இந்த இஷ்யூக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வேர்ட் போடும் போது இது வந்து டேரெக்டாக இந்த இஷ்யூவை வந்துட்டு ஜீராவில் வந்து ஒரு இஷ்யூவாக க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆட்டோமேஷன் நான் எப்படி பண்ணேன், ஏடபிள்யூஎஸில் என்ன EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணேன், தென் என்னென்ன கமெண்ட்ஸ் ரன் பண்ணேன், லினக்ஸ் கமெண்ட்ஸு. ஓகேவா? என்னென்ன இஷ்யூஸ் எனக்கு வந்துச்சு, அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன், நீங்கள் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு இது எல்லாமே எண்ட் டு எண்ட் நான் கொடுத்துருக்கேன்ல. இதுதான், இது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது வந்து நீங்கள் என்ன இவ்வளோ பண்ணமாலாம், இது மார்க் டவுன் ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் இமேஜை போட போகிறீங்க, இதை பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கோடாக எடுத்துக்கும்.
ஓகேவா, இப்படி கொடுத்தா பேஷன் கூட கோடாது, இப்படி கொடுத்தா ஹெட்டிங்காக எடுத்துக்கும். ஓகேவா, இதுதான் இப்படி காட்டுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வை ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ கரியர் பாட் நீங்கள் வந்தீங்கன்னா கரியர் பாடே நம்ம டெவாப்ஸ் ரோட் மேப், கரியர் பாட்னு ஒரு கிட்டப் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இது கம்யூனிட்டி ஃபார் செல்ஃப் லேர்னர்ஸ். ஸோ இதில் வந்து நான் அப்கமிங்கில் நிறைய இப்போதைக்கு வந்து பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ டெவாப்ஸ் ரோட் மேப் இருக்குது, தென் ஃப்ரீயான பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்னால் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பைத்தான் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பைத்தானில் தான் பண்ணேன். ஸோ டெவாப்ஸ் ஆட்டோமேஷன், ஸோ அது இருக்கா, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோலாங் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணுனாலும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. தென் வெப் டெவலப்மெண்ட், க்ளவுடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு க்ளவுட் ஹோஸ்டிங்னா எப்படி பண்ணுறது, இது நான் பண்ண ப்ராஜெக்ட், பெஸ்ட்டான ப்ராஜெக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சிம்பிள் வெப்சைட் க்ளவுடில் எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்தமாரி தான் நீங்கள் ப்ராஜெக்ட், இந்தமாரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்கமிங் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருந்தால் நீங்களுமே கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இதுக்கு. ஓகேவா, இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கரியர் பாட் வந்து டெவாப்ஸ் ரோட் மேப்புமே இருக்குது. ஸோ அதை நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அதை முடிச்சிடுறேன், உங்களை சென்ட் பண்ணுறேன். நீங்கள் இதில் இருந்துமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னென்ன அதே தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் காமிச்சேன், இந்த ஃபைல், ஸோ இதே தான் அதுலேயும் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் உங்கள் ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த இடத்த டிக் பண்ணி இது பண்ணிக்கலாம், செக் பாக்ஸ் மாதிரி. ஓகேவா, ஸோ கரியர் பாட ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு 30,000 கொடுத்தேன்னா எனக்கு நான் அந்த கோர்ஸ் முடிச்சேன்னா எனக்கு வேலை கிடச்சிருமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, படித்த எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா, இல்லை. அதே மாதிரி தான் அந்த கோர்ஸ் முடித்த எல்லாருக்குமே வேலை கிடைக்காது. அல்லது 1 or 2 people மட்டும் தான் கொடுப்பாங்க. தென் இந்த பேக் எண்ட்லேருந்து போகிறது ₹750 கேட்டாங்க ப்ரோ, HCL தராங்க, அது மாதிரி நிறைய இருக்குது. அப்படி ஏமாறாதீங்க, இட்ஸ் ஆல் ஸ்கேம். ஓகேவா, ஸோ உங்ககிட்ட உங்கள் ஜாபுக்காக இன்னொருத்தவங்க காசு கேட்டாலே அது ஸ்கேம். தென் இன்டர்ன்ஷிப்ஸ் வரும். இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா குட், பட் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் கோர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்டேருந்து காசு வாங்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு நான் இந்த கோர்ஸ் தரேன், நீங்கள் முடிச்சிங்கன்னா இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் தரேன்னா அந்த சர்டிஃபிகேட் ஒரு யூஸ்லெஸ் அது. ஓகேவா, எங்கேயுமே யூஸ் ஆகாது. நான் ப்ரீவியஸாக வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருந்தேன். EY, Ernst & Young, விச் இஸ் Big 4, வேர்ல்ட்லே Big 4 ஆடிட் ஃபார்ம்ஸில் அவங்க ஒருத்தவங்க. டெலாய்ட்டு, EY, கேப்ஜெமி, KPMG, அந்த மாதிரி ஒரு 4 கம்பெனி இருக்காங்க. அதில் ஒரு பெரிய கம்பெனி. அங்கே நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணினேன். பட் எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப்பு அந்தளவுக்கு யூஸ் ஆகலை நான் ஜாப் தேடும் போது. ஓகேவா, ஸோ நீங்கள் அப்போ பண்ணுற இந்த இன்ஸ்டியூட் கோர்ஸ்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அதனால தான் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு. ஓகேவா, அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் இந்தமாதிரி டாக்குமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகேவா, ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போ நான் ஸ்ட்ரீம் ஸ்டார்டிஃபை கேட்டால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணேன், இப்போ நான் வந்து கூகுளோட டெக்ஸ்ட் பைசன் மாடல் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரீம்லெட்னா என்ன, ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகேவா, அதுதான். நீங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் நான் பண்ணிகிட்டே போகிறேன் ப்ரோ அப்படின்னா ஒர்க் அவுட் இருக்குது, நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதே தான் GitHub ப்ரொஃபைலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு உங்கள் GitHub ப்ரொஃபைலை பெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுலேயும் வீடியோ இருக்குது. ஸோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு பிங் மீ. ஓகேவா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கிளவர் கார்ட்னு. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நான் டேட்டா சயின்ஸ் அந்த ஃபீல்டில் இருந்தால் வெப் ஸ்க்ரைப்பிங் எனக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சு, தெரியும். ஸோ நான் அதை வச்சு என்ன பண்ணும்போது நான் ஒரு ஃப்ரெண்டு மொபைல் வாங்கணும். ஓகேவா, அந்த மொபைல் வாங்குறதுக்கு இந்த 2 மொபைல் கம்பேர் பண்ண நிறைய வெப்சைட் இருக்குது. ஏன் இந்த டூலை நம்மளே க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணது தான் செலினியம் அண்ட் ஃப்ளாஸ்கை வச்சுட்டு ஒரு வெப் ஸ்க்ரைப்பர் க்ரியேட் பண்ணேன். ஓகேவா, இதுதான் அதோட UI. ஸோ ஒரு 2 ப்ராடக்ட் கொடுத்தேன்னா என்ன பண்ணேன்னா கம்பேர் பண்ணுறது iPhone 13, iPhone 12 நான் கொடுக்குறேன்னா இது வந்துட்டு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் 2 வெப்சைட்டுக்குமே போயிட்டு அதோட பேசிக் டேட்டா எல்லாத்தையுமே ஸ்க்ரேப் பண்ணும். இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி காட்டும் எவ்வளோ ப்ராடக்டோட ப்ரைஸு, எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் தராங்க, எவ்வளோ குளோபல் ரேட்டிங்ஸ் தராங்க அப்படின்னு. ஓகேவா, ஸோ இது நான் ஏன் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு காட்டுறேன்னா, ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும். உங்களுக்காக ஒரு தேவை இருக்கும். ஸோ அந்த தேவைக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு இனோவேட்டிவான ஐடியா எடுத்து பண்ணுங்கள். IPL பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வெப் டெவலப்பராக இருக்கீங்க. ஓகேவா, ஒரு நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி அமேசான் க்ளோன், ஃப்ளிப்கார்ட் க்ளோன் பண்ணுங்கள், தப்பு சொல்ல, அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் கற்றுக்கோங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ IPL உங்களுக்கு ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருக்கீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனாக இருக்கீங்கன்னா, ஸோ அவங்களோட ஜெர்சிஸ், அவங்களோட ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் கேன்ஸு, அந்தமாரி இதுலாம் சும்மா ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் எங்கேனா இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவங்களுக்காக வந்துட்டு ஒரு மொமெண்டோ பேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, RCBக்காக ஒரு பேஜு, CSKக்காக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, அதில் அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், அது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், டிஷர்ட்ஸு எல்லாமே போடுங்க. அதை போட்டு அதை எண்ட் டு எண்ட் டெப்ளாய் பண்ணி காட்டுங்க. நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு நார்மல் வெப் டெவலப்பராக இருக்கீங்க, நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கேன் ப்ரோ, ஆனால் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஹோஸ்ட் பண்ணி காட்டுங்க. ஸோ இப்படி தான் க்ரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ எல்லோரும் பண்ணுற யூடியூப் டியூட்டோரியல் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம், பெஸ்ட்டு தான்.
பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதில் கொஞ்சம் அடிஷ்னலாக எதனா பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வெப் டிசைன், நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கும்போது என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த்டே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக பண்ணலாம், என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னா, ஓகே அவங்க இமேஜஸ்லாம் வச்சு ஒரு சின்ன வெப்சைட், ஓகே, ஸோ அந்த வெப்சைட்டை பண்ணி நான் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். அதை நான் ஒரு ப்ராஜெக்டாக போடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணலாம். ஸோ இது நான் வெப் டெவலப்மெண்ட் சொல்கிறேன். ஆப் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்கள் நிறையவே இருக்குது. இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓப்பன் ஏஐ இருக்குது, சாட் ஜிபிடி, அதை வச்சு சில டூல்ஸ் க்ரியேட் பண்ணலாம் நீங்களே, ஒரு ஆப்பாவோ வெப் ஆப்பாவோ. ஸோ ப்ராஜெக்ட்ஸுன்றது நீங்கள் தான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை வந்துட்டு இது பண்ண முடியும், ஓகேவா? இப்போ இந்த கிளவர் கார்டுன்றது நான் பண்ணதுனால யூனிக்காக இருந்துச்சு, என்னால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. அடிஷ்னலாக இதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், இது போல் டேட்டாவை இது போல் ரெண்டர் பண்ணலாம், ஸோ இதை வச்சு அடிஷ்னலாக சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது, ஓகே தே நோ. ஸோ இது என்னோடய ப்ராஜெக்ட், இதில் நான் அடுத்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிங்க்டின் போகும். லிங்க்டினும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. இப்போ எனக்கு டெவலப்ஸில் இருக்குன்னா எனக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியும், ஓகேவா? கீவேர்ட்ஸ் தான் ப்ளே பண்ணும் லிங்க்டினில், ஓகே. ஸோ எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காணுன்னா, இப்போது ராகுல் எம் க்ளவுட்னு கூகுளில் போடுறேன் அப்படின்னா என் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். கிட்டப் வந்திருக்கு, என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்திருக்கு, என்னோடய லிங்க்டின் வந்திருக்கு, இங்கே பார்க்கலாம் என் இமேஜஸை, என்னோடய பிளாக்ஸ் வந்திருக்கு, ஆஷ்னோடு, டெவ் கம்யூனிட்டி எல்லாமே வந்திருக்கு. பிகாஸ் இந்த க்ளவுடுன்ற கீவேர்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஷோ பண்ணணும் க்ளவுடுன்னு, ஓகேவா? க்ளவுடுன்னு இந்த கீவேர்டு வந்து இப்படி தான் வந்துட்டு பாருங்கள் க்ளவுடுன்னு ஒர்க் ஆகுதா? ஸோ இந்த கீவேர்டு வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும், ஓகே. இப்போ நான் டேரெக்டாக கிளிக் பண்ணேன் அப்படின்னா என் ப்ரொஃபைல் போகும். ஸோ ஏன்னா இந்த கீவேர்டு வந்து என் ப்ரொஃபைல் நிறைய வச்சுருப்பேன். இப்போ நான் வந்துட்டு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்னு வச்சுருக்கேன்னா இது போல் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லா டூல்ஸுமே போட்டிருக்கேன், ஓகே. ஸோ கீவேர்ட்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதை விட ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு பில்ட் ஆகும், ஓகேவா? உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதுவாக க்ரியேட் ஆகும். ஸோ என்ன நிறைய பேர் லிங்க்டினில் வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க அவங்க ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ண சொல்லி, ஓகே. நிறைய சூப்பர் ஆஃபர்ஸ் வந்துருக்கு. பட் வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணதானே ரெடாட்டே எனக்கு பிடிச்சதுனால நான் ரெடாட்டில் ஸ்டே பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதனால் அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, லிங்க்டின் வந்து உங்களுக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கீங்க, செகண்ட் இயரில் இருக்கீங்கன்னா தட்ஸ் பெஸ்ட்டு டைம், ஓகே. நான் காலேஜ் செகண்ட் இயரில் தான் வந்துட்டு லிங்க்டினை வந்து ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் பெருசாக போஸ்ட் பண்ண மாட்டேன், பட் லிங்க்டின் ஆக்டிவாக இருந்தேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 10-12 மந்த்ஸை தான் நான் ஆக்டிவாக கண்டென்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னென்ன லேர்ன் பண்ணுறேன் அது எல்லாமே போடுறேன். ஸோ கம்யூனிட்டி ரிலேட்டடான ஒர்க் ஷாப் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறேன், ஸோ நீங்கள் என்னென்ன டூல்ஸ் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இது எல்லாம் இங்கே பாருங்கள், டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்திருக்கேன், வெப் டெவலப்பராக இருந்திருக்கேன், ஓகே. நீங்கள் பண்ண சர்டிஃபிகேஷன்ஸு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் தான் எனக்கு வேலை கிடச்சிருமா ப்ரோ? அப்படி கிடைக்காது. அப்போனா ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன் முடிக்கிற எல்லாருக்குமே ஜாப் கிடச்சிடும். டூல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் இங்கே மேட்டர், ஓகே. ஸ்கில்ஸ் அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் இங்கே மேட்டர், ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து வர்த்தியான ப்ராஜெக்ட். இப்போ நான் வந்து ரெடாட்லேருந்து சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னா, ஓகே. ஸோ இது வந்து வெரிஃபைடு, இங்கே பாருங்கள், பேட்ச் வாஸ் இஷ்யூ டு ராகுல். ஸோ இது வந்து வெரிஃபைடான ஒரு இது, ரெடாட்லேருந்து வெரிஃபைட். ஸோ இந்தமாரி பண்ணணும். ரேண்டமாக இருக்க உடமையில் இருக்க எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் ஃப்ரீ கோர்ஸஸ் ஆர் பெஸ்ட், ஓகேவா? ஒன்றுமே இல்லாததுக்கு அது பெஸ்ட். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சர்டிஃபிகேஷன்ஸை எப்பவுமே டிபெண்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? உங்கள் ஸ்கில்ஸையும் உங்கள் நாலேஜுமே டிபெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எப்பவுமே அது மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸோ இதுதான் கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிச்சேன், ஜீரோ ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட், ஓகே. காலேஜ் டேஸில் பண்ணது ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி வந்துட்டு அஷ்யூரில் ஹோஸ்ட் பண்ணுறது. இது நீங்கள் போனீங்கன்னா இப்போ கூட இருக்கும், ஓகே. ஸோ இதில் வந்து பேசிக்காக என்னென்ன ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இதில் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும், எப்படி அஷ்யூர்னால் என்னென்னு எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னீங்கன்னா, ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ பிளாக், ஓகே. இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணது நீங்கள் ஒரு பிளாகாக கூட க்ரியேட் பண்ணலாம். dev.toன்னு ஒரு கம்பெனி இருக்குது, இது இருக்குது, ப்ரொஃபைல் இருக்குது, ஓகே. dev.toவில் வந்துட்டு நீங்கள் வந்து பிளாகாக நீங்கள் லேர்ன் பண்ணுறத போடலாம். ஸோ அதுலேயுமே எனக்கு சில பிளாக்ஸ் இருக்குது, ஓகே. 2-3 பிளாக்ஸ் நான் எழுதியிருப்பேன், ஓகே. ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன, ஒரு போர்ட்ஃபோலியோ டொமைன் எப்படி, ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை அஷ்யூரில் எப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்காக ஒரு வெப்சைட், ஒரு டிஜிட்டல் ரெஸ்யூம் தான் போர்ட்ஃபோலியோ வெப்சைட், ஓகே. இப்போ நான் ராகுல் இது வந்து ஃப்ரீ டொமைன், கிட்டப்லேருந்து தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்டின், கிட்டப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் அபவுட் என்னை பற்றி நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன
என்னை பற்றி தெரியும். ஸோ என்னோட டிஜிட்டலைஸ்டு ரெஸ்யூம் தான் வந்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கான லிங்க்குமே இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேவா, ஸோ QA பாட்னு ஒரு சேட் அசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பேசிக்கலி இதுதான், இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ வந்துட்டு லிங்க்டின் இம்பார்ட்டன்ட், கிட்டப் இம்பார்ட்டன்ட், உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வச்சுக்கோங்க. ஓகே, தென் லிங்க்டின் வந்து நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜீரா ஆட்டோமேஷன், இது பேசிக்கலி ஒரு பைத்தன் டியூட்டோரியல். அபிஷேக் வீரமல்லான்னு ஒருத்தர் வந்துட்டு இதை ரெடி பண்ணியிருந்தேன். பட் அதில் நான் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா /ஜீரான்னு அவர் வந்து எந்த கமெண்ட் பண்ணாலுமே அதை ஆட்டோமேட் ஆரம்பிபண்ணிருந்தார். பட் நான் வந்து சின்ன பைத்தன் எனக்கு தெரிஞ்சதுனால சிம்பிள் ஒரு கண்டிஷன் வச்சு /ஜீரா பண்ணால் மட்டும் இது ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணி போட்டதுனால இங்கே பார்த்தீங்கன்னா 52 மெம்பர்ஸ் லைக் போடுறது பெருசில் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரா. ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் யார் கூட கனெக்ட் ஆவீங்கன்னா அதர் டெவாப்ஸ் லேர்ன் பண்ணுறவங்க, குபர்னெட்டிஸ் லேர்ன் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா அவங்களோட கனெக்ட் ஆவீங்க. ஸோ நீங்கள் அவங்க போஸ்ட்டோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களோட நாலேஜ் அதிகமாகவும், ஓகே நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியராக மற்றவங்களுக்கு தெரிவிங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா சும்மா நான் போய் டெவாப்ஸ் இன்ஜினியர் சொல்கிறத விட ஒரு செட் ஆஃப் பீப்புளோடு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து லிங்க்டினில் ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம நாலேஜ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளும் அப்டேட்டாக இருக்கலாம் இந்த ஃபீல்டில். எப்படி ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக நம்ம எப்படி அப்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணதை போஸ்ட் பண்ணுங்கள் லிங்க்டினில். தென் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க, ரிலவெண்ட்டான பீப்புள் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிட்ட வந்துட்டு என்னென்ன படிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு ஜென்ரலான ஒரு ஐடியா தான் இருக்கும். நீங்கள் ஒரு டொமைன் போகிறீங்க அப்படின்னா அந்த டொமைனில் யார் இருக்கா அவங்கக்கிட்ட கைடன்ஸ் கேளுங்க. ஓகேவா, ஒருத்தருக்கு சொல்லலையா ஒரு 30 பீப்புள் கிட்ட வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா, 30 பீப்புளில் வந்துட்டு அவங்க சொல்கிறது எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, லேர்ன் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன ஐடியா சொல்கிறாங்க எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் இப்போ என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் இருந்திருக்கேன். இப்போ டெவாப்ஸில் இருக்கேன், க்ளவுடில் இருக்கேன், ஏஐஎம்எல். ஸோ தட் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன், டிஃப்ரெண்ட் வேஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ வந்துட்டு இப்போ நான் அது வந்து உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் யோசிச்சு பார்த்து ஓகே இப்படி போனால் இது ஒர்க் அவுட் ஆகாது, வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம்னா உங்கள் டைம் ஃபஸ்ட்டு சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ ஈஸியஸ்ட்டு பார்த்துல நீங்கள் போகலாம். ஓகே, உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். என்ன ஆக்சுவலாக லேர்ன் பண்ணணும், சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக தேவையான ஃபண்டமெண்டல்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக உள்ளே போகலாம். ஓகே, ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் லெவல் பீப்புள் கிட்ட வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஓகே, நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு கரியர் பாடை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நிறைய இருக்குது, அந்தமாதிரி கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தென் கரியர் பாட் அவங்களுக்கு சொன்னது தான். கரியர் பாட் பேசிக்காக இது போல் எல்லா அவேர்னஸுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது தான். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நான் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் நீங்களுமே ஓப்பன் சோர்ஸ் பண்ணலாம் இதில். ஓகேவா, ஸோ பேசிக்கலி கரியர் பாட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ கரியர் கைடன்ஸ் கொடுக்குறது. இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்துட்டு எப்படி பேசிக்காக ரெடி பண்ணுறது, கிட்டப் ப்ரொஃபைல் சில உங்கள் நாக்குரியில் நீங்கள் இப்போ ஜாப் தேடுறீங்க அப்படின்னா எப்படி ஜாப் தேடுறது. ஸோ இது மாதிரி பேசிக்காக கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜாப் போஸ்டிங்ஸ் அனுப்புறது. இப்போ 450 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய ஃபியூச்சரில் வந்து நிறைய செஷன்ஸு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து UIUXக்கு நான் எடுத்திருந்தோம். ஒரு கம்யூனிட்டிலேருந்து ஒரு மெம்பர் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அவரோட UIUX டிசைனர். அதுமாதிரி இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்டேருந்து நாங்கள் கூப்பிட்றோம். ஜென்ரலாக வந்துட்டு இப்போ நானே வந்துட்டு UIUXனால் என்ன உங்களுக்கு சொல்லிடலாம். பிகாஸ் அது வந்து நான் ஒரு சின்ன ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து சொல்லிடலாம். பட் அந்த இதில் இருக்க ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எந்த டூல்ஸ் இப்போ படிக்கலாம், எந்த டூல்ஸ் ஸ்கோப் இருக்குது. ஓகேவா, ஸோ UIUX ஃபண்டமெண்ட்ஸாக என்ன அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் ஜென்ரலைஸாக போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து க்ளவுடுக்கு போகிறீங்களா, பைத்தன் போகிறீங்களா, உங்களுக்கு வந்துட்டு கோடிங் தேவையில்லை, கோடிங் நாலேஜே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்வாங்க. பட் ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. பிகாஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும் கோடிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ பேசிக்காக இதுதான் வந்துட்டு ஒரு க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ்ன்றது. ஸோ நான் உங்களுக்கு ரோட் மேப் ஷேர் பண்ணல, அதுதான். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் எதனா ஒரு இது பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிங் மீ. ஓகே, அந்த குரூப்பில் இருக்குது. நீங்கள் அந்த குரூப்பை வந்து டெவாப்ஸ் குரூப்பை வந்துட்டு நீங்கள் எப்போ வேணால் சப்போர்ட்டுக்கு என்ன குவரிஸ் வேணாலுமே நீங்கள் அதை வந்து பிங் பண்ணலாம். ஓகே, ஐ வில் ஆன்சர் தோஸ் கொஷின்ஸ். ஓகேவா, தென் இதுக்கப்புறம் நீங்கள் டெவாப்ஸ் இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா ஐ பிளானிங் ஃபார் அ பூட் கேம்ப். ஓகேவா, டெவாப்ஸ் பூட் கேம்ப். பட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வராமல் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. பிகாஸ் நான் என் டைம் போட்டு எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஷோ பண்ணலன்னா ரொம்ப. ஸோ அதனால் என்னென்னா ஒரு 5 to 10 பீப்புள் மட்டும் பிக் பண்ணி
ஒரு 4 to 5 months வந்து டெவாப்ஸ் எண்ட் டு எண்ட் பேசிக்காக சொல்லுது. பிகாஸ் நானுமே இப்போ வந்து லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன். ஸோ அதை லேர்ன் பண்ணதை வந்துட்டு என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சிம்பிளிசிட்டியாக சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு பிகினராக நீங்கள் வரும்போது உங்கள்கிட்ட ஜென்கின்ஸ், குபர்னெட்டிஸ், டாக்கர்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் டேர்ம்ஸை. அப்படின்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ விஎம் யூஸ் பண்ண முடியாதனால தான் நம்ம டாக்கருக்கு மூவ் பண்ணணும். டாக்கர் வந்தாலும் மல்டிபிள் டாக்கர் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுத்தையும் போய் செக் பண்ண முடியாது. ஒரு 1000 கண்டெய்னர்ஸ் இருந்தால். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் குபர்னெட்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ இதுமாதிரி சிம்பிளிஃபைடாக என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கரியர் பாடில் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே, நீங்கள் எதுக்குமே பே பண்ண தேவையில்லை. ஓகே, நிறைய பேர் என்ன பே பண்ணுவோம், நோ, எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ கரியர் பாடோட மோட்டிவே அதுதான். ஸோ இட்ஸ் கம்யூனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் லேர்னர்ஸ். அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறது தான். ஓகே, ஸோ கரியர் பாட் GitHub ஆர்கனைசேஷனில் நீங்கள் GitHub அக்கௌண்ட் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் பாருங்கள். ஓகே, நான் மீதி டாக்குமெண்டேஷன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. யா, ஸோ இதுதான் கைஸ். எனி கொஷின்ஸ்? சிம்பிள் ப்ரோ, பிளாக்ஸ் படிங்க, நிறைய பிளாக்ஸ். டெவாப்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் இந்தமாதிரி க்ரியேட்டிவாக ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னா, பிளாக்ஸ் படிங்க, அதர் டெவலப்பர்ஸ் போடுற ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுங்கள். தென் நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஒரு க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ண பாருங்கள். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு எந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் மோஸ்ட்டாக பிளாக்ஸ் படிங்க. ஓகே, பிளாக்ஸ் படிங்க. தென் நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஹோஸ்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாக எப்படி ஒரு ஹோஸ்டிங் ஒர்க் ஆகுது, அது ஒரு இமேஜ் டாக்கர் இமேஜாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜென்ரலாக. அதுதான். ஓகேவா? ஸோ எனி அதர் கொஷின்ஸ்? ஓகே கைஸ், ஸோ நான் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஒரு 1 hourல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் அந்த குரூப்பில் எந்த கொஷின்ஸ்னாலுமே கேளுங்க. ஓகே, ஸோ முடிச்சுக்கலாமா? ஓகே, ரீட் பண்ணுறதுக்கு வந்து dev.toன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. மீடியம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஹேஷ் நோட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது கொஞ்சம் பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் 3மே. ஓகே, ஏதாவது கொஷின் கைஸ்? ஸோ செஷன் ஓவர் பண்ணிக்கலாமா? ஸோ தேங்க்ஸ் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இந்த சாட்டர்டேயில். ஸோ எதுவாக இருந்தாலுமே தென் உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு. ஓகே, ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அதில் நான் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பாய்.